பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்க பையன் பேர் தானே பாலாஜி? ஆமா. அவன் கல்யாண விஷயமா பொண்ணு தேடுறீங்க, ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க. ஆமா. உங்க பையன் ஜாதகத்தை பார்த்தவங்க ஜெம் கூல்ட்ரிங்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க எவ்வளவு பெரிய கம்பெனி அது? அந்த கம்பெனி முதலாளி வசந்தன் ஜெயந்தன் பேரு. அந்த கம்பெனிக்கு நான் லாயர். லாயர் மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல ஒருத்தன். அவங்க சார்பா இப்ப மாப்பிள்ளை வீடு தேடி வந்திருக்கேன். அடடே, என்ன சார் இது? முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? போய் காபி இது பண்ணுவீங்க? வேண்டாம் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். நீங்களும் உட்காருங்க. உட்காருமா. என் நண்பனும் முதலாளியுமான ஜெயந்தனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு வந்தனா. செல்வ செழிப்போடு வளர்ந்தவ, ஆனா கொஞ்சம் கூட பணத்துமிர் இல்லாத பொண்ணு. இவ்வளவு பணம் இருந்தும் தான் சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காகவே விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில வேலை செய்யறா. கூடிய சீக்கிரம் தனியா ஏஜென்சி ஆரம்பிக்க போறா. எங்க பொண்ணை பத்தி நாங்களே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா ஐஸ்வர்ய லட்சுமி உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி. ஏற்கனவே லட்சுமி கடாட்சமா இருக்குது உங்க வீடு, இன்னும் சுபிட்சமா இருக்கும். ஜாதகம் பொருந்திருக்கு. இருந்தாலும் பையன் போட்டோவை பொண்ணு பார்த்து, பொண்ணு போட்டோவை பையன் பார்த்து, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் நீங்க அவங்கள பார்த்து பேசுறதும் அவங்க உங்களை பார்த்து பேசுறதும் இந்த சடங்குகள்லாம் வச்சுக்கலாம். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி சில தர்ம சங்கடமான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக உங்க பையனுடைய போட்டோவை வாங்கிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப நல்லதா போச்சு. பாலாஜி, பாலாஜி. என்னப்பா? இவன் தான் என்னோட சன் பாலாஜி. நைஸ் டு மீட் யூ. ஹலோ சார். உட்காருப்பா. சார் தான் மிஸ்டர் ஜெயபிரகாஷ், லாயர். MCA படிச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா வேலை பார்க்க போறான். குட், வெரி குட். பாலாஜி, உன் போட்டோவை பொண்ணு வீட்ல பார்க்கணுமா?
நீ போய் உன் போட்டோல ஒண்ண சீக்கிரமா எடுத்துட்டு வாடா. சரிம்மா. உட்காருப்பா. இப்ப வேணாம். நல்ல நேரம் பார்த்து தான் ஜாதகத்தை அனுப்பிச்சேன். அதே மாதிரி பையன் போட்டோவை நாளைக்கு உங்க ஆபீஸுக்கோ வீட்டுக்கோ கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே, உங்க இஷ்டம். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிதான். சரி, அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. நான் போட்டோக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் சார். சீக்கிரம் கொடுத்து அனுப்பிடுங்க. அனுப்பிச்சிடுறேன் சார். நல்ல காரியம் தள்ளி போக கூடாது. அவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல விஷயத்த நல்ல நேரத்துல நல்லபடியாவே முடிச்சிடணும். ஆமா. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்தப்பா வரேன் சார். வாங்க சார். வரமா. வாங்க. என்னங்க நீங்க போட்டோ கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல. என்னவா நீ? பையன் போட்டோ வேணும்னு உடனே நாம கொடுத்துருதா? ஜாதகம் பொருந்தி இருக்கு, சரி. பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா? பொண்ணு வீட்ல இருந்து யாராவது வந்து போட்டோ கேட்டா உடனே கொடுத்துருதா? அதுக்கு இல்லைங்க, பெரிய இடம், பணக்கார வீடு, அதுலயும் பிரபலமான குடும்பம் வேற. நீ சொல்றதும் கரெக்ட். ஆனா இங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பையன் ஜாதகத்தை எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் மூர்த்தி சார் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சோம். ஆனா அவரு என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு லெட்டர் எழுதிட்டாரே. ஆமா. அப்படி வேணான்னு சொன்ன ஜாதகத்தை தன்னோட மச்சான் வசந்த வீட்டுக்கு ஏன் அனுப்பிச்சாரு? அங்க எப்படி போச்சு? தான் பொண்ணுக்கு வந்த ஜாதகத்தை நம்ம கிட்ட கூட சொல்லாம அனுப்பி வச்சிருக்காரு. இத பத்தி நாம யோசிக்கணும். பொண்ணை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னம்மா இது ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? மூர்த்தி சார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம 2 பேரும் அங்க போய் பொண்ணை பத்தியும் விசாரிச்சுட்டு அப்படியே நம்ம பையனோட ஜாதகம் வசந்த வீட்டுக்கு எப்படி போச்சுன்றதையும் விசாரிச்சிருவோம். ஆமாங்க, அதுவும் கரெக்ட் தான். நீங்க முதல்ல அவருக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் ஃபோன் பண்றேன். நான் பேசிட்டு வரேன். ஹலோ, மூர்த்தி சாரா? ஆமா, நீங்க? நான் அண்ணா நகர்லேருந்து சேதுராமன் கான்ட்ராக்டர் பேசுறேன். ஆமாமா. நான் உங்களுக்கு என் பையன் ஜாதகத்தை அனுப்பிச்சிருந்தேன். நீங்க கூட என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு லெட்டரை எழுதி அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா சார். சார், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்ணை பெரிய ஆர்கிடெக்ட் ஆக்கணும், சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும். அதனால தான் அந்த அலையன்ஸை ரெஃப்யூஸ் பண்ணேன். சாரி சார். ஐயோ, அதெல்லாம் இல்லை சார். உங்க பொண்ணு, அவ வாழ்க்கையில உங்களுக்கு தான் அக்கறை அதிகம். நான் இப்ப அதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணல. வேற எதுக்காக சார்? இல்ல, உங்க முடிவுக்கு அப்புறம் என் பையன் ஜாதகத்தை உங்க மச்சான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க. அவங்களும் அவங்க பொண்ணு வந்தனாவுக்காக என் பையன் ஜாதகத்தை பார்த்துருக்காங்க. அப்படியா? அந்த பொண்ணு சம்பந்தமா பேச உங்களை நான் நேரா பார்க்க வரணும். நான் வரலாங்களா? ஓ, தாராளமாக வரலாமே. வாங்க. அட்ரஸ் தெரியும்ல? ஓ, நல்லா தெரியுங்க. சரி, வாங்க. ஓகே. ஏன் சுந்தலா, அந்த அண்ணனார் ஜாதகத்தை நம்ம வேண்டாம் சொல்லிட்டோம்ல? ஆமா. ஆனா அந்த பையனோட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி என் பையனோட ஜாதகத்தை உங்க மச்சான் அனுப்பிச்சிருக்கீங்க, பொண்ணை பார்க்கணும், அது இதுன்னு குழப்பறாரு. நாம எப்ப ஜாதகத்தை அங்கே அனுப்பணும்? இல்லைங்க, நல்ல குடும்பம்னு தான் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். என்னது? அண்ணன் வீட்டுக்கு போனியா? இல்லைங்க, எதேச்சியா அண்ணிய கோயில்ல பார்த்தேன். பல விஷயம் பேசும்போது வந்த ஜாதகத்தை பத்தி சொன்னேன். அனுப்பேன்னாங்க. அதான் நம்ம அபிகிட்ட கொடுத்து. அபிகிட்ட? இருங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது, வாட்ச்மேன் கிட்ட தான் கொடுக்கணும்னு கட்டிங்கிட்ட சொல்லி தாங்க அனுப்புனேன். பாவம் அவளும் அப்படிதாங்க கொடுத்துருக்கா. ஓஹோ, கடித தொடர்பெல்லாம் நடக்குதா? வேற எந்த தொடர்பும் இல்லைங்க, இது ஒண்ணுதான். வசமா பிடிபடுற போதெல்லாம் இது ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டே இரு. நானும் நம்பிக்கிட்டே இருக்கேன். கல்யாண விஷயமா இருக்கிறதுனால நான் இப்ப விட்டுடுறேன். இருந்தாலும் நீ ஜாதகத்தை அனுப்புனது தப்பு. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அனாவசியமா இங்க வந்து என் வாயை கிண்ட போறான். தேவையா உனக்கு? உனக்கு வேணா தேவையா இருக்கலாம், எனக்கு தேவையா? இத பாருங்க, கல்யாண விஷயம்னா தெரியாதவங்களா இருந்தாலும் நல்லதுதான் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படியே சொல்லிடுங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லிடாதீங்க. அடே அப்பா, அண்ணன் குடும்பம்னா இப்படி ஆடி போயிடுற? இத பாரு சகுந்தலா, அவங்க வரும்போது என்ன என் வாயில வருதோ
அதைத்தான் நான் சொல்லுவேன். போய் வேலைய பாரு, போ. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். வேண்டாம்மா. ஒரு 2 மினிட்ஸ் டைம் வேண்டாங்கறல. ஏன் மேடம் வேண்டாம் சொல்றல, கோச்சுக்கிறீங்க? போமா. இல்ல போயிட்டு மேடம் வாங்க. ஒரு மேடம் கொஞ்சம் கேளுங்க மேடம். அட போயிட்டு வாமா. என்னம்மா இது? மார்க்கெட்டிங்னா மொபைல் மார்க்கெட்டிங். ஆனா வண்டியில எடுத்துட்டு போறது இல்ல, நமக்கு நாமளே நடந்து போய் வீடு வீடா படிக்கட்டுகள் ஏறி விற்கணும். அது இல்லம்மா. ஓ, அந்த அம்மா வேண்டான்னு சொன்னதியா? என்னென்ன பண்றது? 10 கஸ்டமர்ஸ்ட்ட பேசினா 6 பேர் வாங்குவாங்க, 4 பேர் இப்படிதான் திட்டுவாங்க விரட்டுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுத்தானே ஆகணும். மாசம் மாசம் பொருள் வாங்குற மாதிரி எல்லா குடும்பமும் வசதியாவா இருக்கு? நம்ம நாட்டு பொருளாதாரம் அப்படி இருக்குன்னா யாரை குறை சொல்ல முடியும்? யாரையும் குறை சொல்ல முடியாது. வளர்த்த அண்ணன் கூட தங்கச்சியை குறை சொல்ல முடியாது. எத்தனை நாளாமா இந்த வேலை? ஒரு 10 நாளா நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம். யாருமா உன்னை இதெல்லாம் பண்ண சொன்னது? யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா இந்த வேலைக்கு வந்திருக்க மாட்டேன். நானா சுயமா சிந்திச்சு முடிவெடுத்து வீட்டை விட்டு இந்த வேலைக்கு வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய பத்மினிகள் தெருவுலையும் நடந்துட்டு இருக்காங்கன்னு. இந்த வேலையை நீ பாக்குறதுனால யாரை பழி தீர்த்துக்கிற? அண்ணனியா அண்ணியா? சேச்சே, யாரையும் பழி தீர்த்துக்கிறதுக்கா நான் இந்த வேலைக்கு வரல. ஆசைகள் அதிகமாகவும் வருமானம் குறைவாகவும் இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்மளோடது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் மேல ஒருத்தர் பாரத்தை போட்டுக்காம அவங்க சுமையை அவங்களே சுமக்கிறது தான் பெட்டர்னு இந்த முடிவு எடுத்தேன். காயத்ரி படிப்புக்கு தானே சொன்னாலும் எனக்கு இதுல ஒரு திருப்தி இருக்கு. எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. நீ வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லலாமா? ஆனா தெரு தெருவா ஒரு பொண்ணு. அண்ணா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது, கவலைப்படாத. ஐயோ, நான் அதை சொல்லலமா. இத பாருண்ணா, நீ என்ன படிச்ச, இப்போ என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க? ஏமா, நான் ஒரு மெடிக்கல் ரெப்பு. நானும் ரெப்பு தான். என்ன, நீ ஒவ்வொரு டாக்டரா மீட் பண்ற, கடை கடையா கம்பெனியா ஏறி இறங்குற. நான் வீடு வீடா ஏறி இறங்குறேன். நீ ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஸ்கூட்டில போவேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நான் திருடல, பொய் சொல்லல. வேலைக்கு போறேன், சம்பளம் வாங்குறேன். ஆனா அந்த சம்பளத்துக்கும் மேல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறதா ஃபீல் பண்றேன். அதைத்தான் நான் சம்பளமா நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லயும் மூத்தவனும் மூத்தவளோ தான் சம்பாதிக்கணும்னு இல்ல. சின்னவங்களும் வேலைக்கு போகணும். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா டைம் தான் ஆகும். அதனால வந்து ஒரு பஸ்ல ஏறினேன், பயணம் போயிட்டு இருக்கேன். ஸ்டாப்பிங்ஸ் நிறைய இருக்கு, ஆனா பரவாயில்ல. அண்ணா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். ஒரு 4-5 வீட்டுக்கு போயிட்டு வந்தா தான் ஒரு 2 ஐட்டமாவது விற்க முடியும். லஞ்ச் டைமுக்கு நாங்கள் எல்லாரும் பார்க்கில் மீட் பண்ணி கணக்கு போட்டு பார்ப்போம். நான் கிளம்புறேன்னா கோச்சுக்காத. இதையும் உள்ள வச்சிருவாமா? அது வச்சிருங்க. ஆ. இந்தாங்க. ஆ. பாத்து. என்ன ஈஸ்வரி, நான் மட்டும்தானே பண்ணைக்கு போறேன், நீயும் கூட வர மாதிரி எதுக்கு இவ்வளவு லக்கேஜ்? அம்மா கூட வர்றதா இருந்தா உங்க தேவைகளை நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அம்மா உங்க கூட வராததால நீங்க நினைக்கிறத நினைக்க போறத எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல சதாசிவம், இன்னைக்கு நைட்டே இவர் திரும்பி வந்துட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு சாயந்தரம் தான் வரப்போறாராம். அப்படிங்களா? என்ன அப்படிங்களான்னு நீயும் இழுக்கிற? வயல்ல நடவு ஆரம்பம். தென்னை மரத்துலயும் ஏதோ பூச்சி பிடிச்சிருக்கான். கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாடும்பாங்க. நான் 2 நாள் இருந்து நேரடியா பார்த்துட்டு வந்துட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி. என் டேபிள்ல பத்திரிக்கை இருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. என்ன பத்திரிக்கைங்க? அது வெங்கட்ராமன்னு பெரிய பிசினஸ் மேக்னெட், தர்ம சிந்தனையாளர். அவருக்கு சதாபிஷேகம் அவசியம் வரணும்னு ஆபீஸுக்கு நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுத்தாரு. ஆஹா. இந்தாங்க ஐயா பத்திரிக்கை. இந்த ஐஸ்வரி, நான் ஊர்ல இல்லாதனால இந்த சதாபிஷேகத்துக்கு போக முடியாது. நாளைக்கு காலையில இந்த விசேஷம். அதனால என்னங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, இது தனியா போற விசேஷம் இல்ல. தம்பதிகள் ஒன்னா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும்.
ம். அதனால தம்பியும் வனிதாவையும் ஒண்ணா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லு. சொல்லிடுறியா? சரிங்க. முதல்ல வனிதா கிட்ட சொல்லு. இது ரொம்ப முக்கியமான விசேஷம். நான் சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பாங்க சொல்றேன். அப்போ நான் கிளம்பட்டுமா? பத்ராங்க, நைட் ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க. சரி, வரேன். ம். வாங்க வாங்க வணக்கம். வணக்கம். வாங்க. என்னங்க? வாங்க வாங்க. வணக்கம். உட்காரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்து வந்துடுறேன். போன்ல உங்களோட பேசினேனே ஞாபகம் இருக்குங்களா? நல்ல ஞாபகம் இருக்கு சார். அதான் நேர்லயே பார்த்து பேசிட்டு போலான்ட்டு வந்தேன். ஆஹா, சொல்லுங்க. பிசினஸ் விஷயம்னா போன்ல பேசிடலாம், இது வாழ்க்கை, அதான் நேர்ல வந்தேன். பொம்பளைங்க ஒரு புடவை எடுக்கணும்னா கூட 9 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஒரு பொண்ணை வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னா எத்தனை பார்க்கணும், எவ்வளோ விசாரிக்க வேண்டியிருக்கு. ஆமாமா, அது வாஸ்தவம் தான். ஓகே, வந்த விஷயம்? ஆ, அது வேற ஒண்ணும் இல்லை சார். முன்ன பின்ன தெரியாத பொண்ணா இருந்தா வேற யாருக்கிட்டையாவது விசாரிக்கலாம். ஆனா காஃபி சாப்பிடு. இந்தாங்க. எடுத்துங்க. வந்தனா உங்க மச்சான் பொண்ணு. சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்தேன். தப்பு இல்லைங்களே? தப்பு ஒண்ணும் இல்லைங்க. சம்பந்தம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாங்க, பொண்ணு ஜாதகத்தையும் பையன் ஜாதகத்தையும் பார்த்தோம். பொருத்தம் ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்புறம் என்னங்க, போய் பேசிட வேண்டியதானே? பொண்ணு தங்கம். இப்ப யாருமா பொண்ணு தங்கம் இல்லைன்னு சொன்னது? இத பாருங்க, பொண்ணுக்கும் புடவைக்கும் எப்பவுமே முன்ன நிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்ணு யாரு? என் மச்சான் பொண்ணு. அதுக்காக என்ன கேட்டா சொல்லாம இருக்க முடியுமா என்ன? தெளிவா சொல்றேன், கேட்டுக்குங்க. என் மச்சான் குடும்பத்துக்கும் எனக்கும் இப்ப பேச்சுவார்த்தையே கிடையாது. அவங்கள பார்த்தே கிட்டத்தட்ட 6 மாசம் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பொண்ணையும் 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன். மனுஷங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறவங்க. இதுல 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கள பத்தி இப்ப கேட்டா நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ஆனா என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அதுகிட்ட எந்த குறையுமே கிடையாது. யாரும் இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசி என் காதால கேட்டதே கிடையாது. பொண்ணு நல்ல அழகா அம்சமா இருக்கும். எல்லார்கிட்டயும் மரியாதை பேசும், பழகும். ஆனா அதுக்காக நான் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு. ஏதோ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக நீங்க நம்ப வேண்டாம். இன்னும் 4 பேர்கிட்ட விசாரிங்க. ஏன்னா என் மச்சான் பொண்ணை பத்தி நானே சொல்றதை விட மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? அதான். ஆனா அந்த பொண்ணை பத்தி நீங்க யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கீங்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா பெரியப்பா பத்தி நீங்க என்கிட்ட தான் விசாரிக்கணும். நீங்க பொண்ணை பத்தி கேட்டாங்களா இல்ல அப்பா பத்தி கேட்டாங்களா? அது இல்ல சகுந்தலா, பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கும் போதே பெத்தவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்ல. தாய போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. தகப்பனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் தப்பொன்னு இல்லையே. நீங்க சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணோட அப்பா பெரியப்பா 2 பேரும் ஒன்னும் தப்பான ஆளுங்கல்ல. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா தான்கிற ஆணவம், திமிரு, மமதை இது எல்லாமே உண்டு. இவனுங்க பணக்காரங்கிறதுனால மத்த எல்லாரையுமே கேவலமா பாப்பானுங்க. எங்க இருமா முடிச்சிடுறேன். மத்தவங்களை அலட்சியப்படுத்துறது, கேவலப்படுத்துறது இது எல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. ஆனா அவனுங்களுக்கு இருக்கிற அந்த பணத்திமிரு
அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அது நல்ல பொண்ணு. இவனுங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல, சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு எங்க குடும்பத்துல இருந்து நாங்க யாருமே வரமாட்டோம்.